ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. வரட்டும் வரட்டும் வரட்டும், கார் சத்தம் கேக்குதுலாம். இன்னைக்கு இவரா நானான்னு பாத்துடலாம். காலமா ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசினாரு. என்னம்மா வீட்ல யாரும் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டாருல. அத பத்தி நான் இவர்கிட்ட கேட்டதும் என்னென்னமோ பேச்ச மாத்தி அதே மறக்க வச்சுட்டாரே. தியா உட்றாத. கார் சத்தம் கேட்டாச்சுலாம். இப்ப வருவாரு, வரட்டும். நீ இல்லாததும் இன்னொரு பொண்ணு ரெடி பண்ணிட்டாரு. என்னை எப்படியாவது ஒண்ணு துரத்திக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சிட்டாரு போல. மாமாவை போல 2 பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இவர் நடந்துகிட்டத ஒண்ணும் தெரியல. வரட்டும். ஒரு நிமிஷம். என்ன எதுக்கு இவ்வளவு சிலுவையில அறையதுக்கு கொண்டு போற மாதிரி கையை நீட்டிக்கிட்டு நிக்கா? என்னன்னு கேட்கல. உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். கண்ணு காணலையா உங்களுக்கு? இப்படி இழுத்து கீழே தள்ளி போடுதியா? கீழே உளுந்து எழும்பிய வயசா எனக்கு? நீ உண்மையா நின்ன? நான் போயிட்டு இருந்தேன் பாத்துக்கா. நீ பப்பர பேன் இதுல கையை விரிச்சுக்கிட்டு நின்னத பாக்கல பாத்துக்கா. தெரியாம கைப்பட்டு மர்மோட எலும்பு. இவ இதுக்கு இதுல சர்க்கஸ் காட்டிக்கிட்டு கிடக்கா. எலும்புமா? எலும்பது கையாளு. தாங்க எலும்பெல்லாம் உடைஞ்சி உனக்கு ரூம்ல கிடந்து உறங்கிறதுக்கு இடம் இல்லனா இதுல சர்க்கஸ் காட்டிக்கிட்டு கிடக்கா. ஆமா, உங்க மோனுக்கு வீட்ல சர்க்கஸ் காட்டுறதுக்கு தான் எனக்கு நேரம். எனக்கு வர வேலை இல்ல பாத்தியலாம். சித்தன வயசாச்சுல உங்க அம்மைக்கு. நடந்து போற சமயம் வழியில ஆளு நிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாதா? என்னம்மா தள்ளி விட்டுட்டாவ தெரியுமா? சரி தட்டி விட்டுட்டு எலும்பு. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இன்னே கடந்து புரளுவியா? மர்மோளே அடி ஏதாவது பட்டா? அடி பழமும் என்ன நேரா தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இழுத்து கீழே தள்ளி விடுதியலா? உங்க வயசுக்கு இது கேவலமா இல்ல? ஐயே, நீ வியானேன்னு சொல்லிட்டு நான் இழுத்து தள்ளி விட்டேன்னா நினைக்கிறேன். ஓ சத்தியம் உள்ளது. ஐயா என் பாசமான மர்மவனி உன்னை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விடுவானா? நான் தான் சொன்னோம்ல இந்த பொம்பளை எப்படி பட்டதுன்னு கேப்பியலா? அவியதான் சொல்லியாவேலாம். வாரச்சமே நீ கையை நீட்டிக்கிட்டு நின்றுருக்க. தெரியாம தட்டி கீழே விழுந்திருப்ப. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு நிக்க கண்டியா? இந்த வீட்ல நான் எத்தனை தடவை நான் உளுந்து நொறுங்கி எழும்பினாலும் இந்த வீட்ல உள்ளவிய யாரும் வருத்தப்பட போறதா இல்ல. இல்ல இப்ப என்ன எதுக்கு கூப்பிட்டு வச்சிருக்கியா? எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு அர்ஜுனு, நான் முக்கியமா பேசணும்னு நினைச்சது உனக்கிட்ட தான். என்ன? ஒரு பக்கம் உங்க அப்பா நிக்காரு, இன்னொரு பக்கம் எப்ப பார்த்தாலும் சொல்லுவியே உன் தங்கச்சி தூக்கி வளர்த்ததுனால இவிய மேல உனக்கு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அந்த வகையில உனக்கு பிடிச்ச பாட்டியாரா இந்த பக்கம் நிக்காவ. எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் பொதுவா கேக்கேன், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன நினைக்கேனா, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. என் பொண்டாட்டி, என் பையன், இவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா சொன்னல மக்கா. இங்க பாருங்க, நானும் கொஞ்ச நாளா உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு ஒரு பியாருன்னா ஒரு பியாத்தியும் இல்ல. 3 பியாரு 3 பியாத்தி. 2 பேர் இறந்து போயிட்டாவே சரி. இப்ப 2 பியாரு 2 பியாத்தி. எல்லாருக்கும் சரிசமமான பாட்டியா நடந்துக்கிடுங்க. அதை விட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதுங்க. மன்னிச்சிருமா தகரம். என்ன எனக்கு நேரம் ஆகுது? எங்க போறதுக்கு நேரம் ஆகுது? உன் பொண்டாட்டி ரூம்ல தானே இருக்கா. என்னமோ காட்டுல கொண்டு விட்டுருக்கேன். அவளை கூட்டிகிட்டு வரதுக்கு நேரம் ஆவிய மாதிரியே பேச. அதெல்லாம் அவ பத்திரமா ரூம்ல இருப்பா. இப்ப எதுக்கு ஆளுகளுக்கு நேரத்தை எல்லாம் வீணாக்கிட்டு இருக்க? என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. என்ன சொல்ல வருவா? சம்பந்தமே இல்லாம பேசியதானே இவளுக்கு பழக்கம். எல்லாரும் நிக்காவ. எல்லாருக்கும் கண்ணு முன்னே தான் உனக்கிட்ட கேக்கேன். எவ்வளவு நாளா அந்த மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவியா எங்களுக்கு துளசி தான் வேணும், வீட்டுல பேசிட்டியலாம் கேட்டுக்கிட்டே இருக்காவ. அந்த மாப்பிள்ள தான் வேண்டான்னு சொன்னாச்சுலாம். நீ என்னமோ சொல்லலையா வேண்டான்னு? நான் வேண்டான்னு சொன்னதுக்கு பிறகு அவிய துளசியை தான் கேட்காவ. அது எப்படி? நீ இந்த மாப்பிள்ள எங்களுக்கு வேண்டான்னு சொன்னதுக்கு பிறகு துளசி கேப்பாவ? நாங்க இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இப்போதைக்கு அவ படிக்கணும்னு ஆசைப்படியா? அவ படிச்சதுக்கு பிறகு என்னமா 2 வருஷம் வேலை பாத்துக்கிட்டு தான் கல்யாணம் சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவிய விடையல. அவியலுக்கு துளசியை பிடிச்சிருக்கான், நல்லா பிடிச்சிருக்கான். நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா அது பிறகு எப்படி கேப்பாவ? நீ அவியலுக்கு நம்பறதா? நான் பேசியேன். சம்மந்த காரியம் எல்லாம் வீட்டை ஆம்பளைங்க பார்த்தா போதும். ஆமா, நல்லா பாத்து வைப்பியா? இங்க பாருப்பா, அந்த வீட்டுல உள்ளவியலுக்கு துளசியை நல்லா பிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஏதோ பஸ் ஸ்டாப்ல துளசி அந்த மாப்பிள்ள பாத்துருக்காரு போல. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். உடாம கேட்டுக்கிட்டே இருக்காவ. எங்க பையனுக்கு பொண்டாட்டினா அது உங்க பொண்ணு துளசி தான். உங்க வீட்டுல கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு பைசா நகை கூட வேண்டான்னு சொல்லிட்டாவ. டவுரியே வேண்டாமா. நானும் விசாரிச்ச வரையில நல்ல குடும்பம் தான். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பம். வசதி வாய்ப்புக்கு ஒரு குறைச்சல் இல்ல. பையன் நல்ல பையன். குடி சிகரெட் அடி ஒன்னும் இல்ல. நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கான். இதுக்கு மேல துளசி நல்லா பாத்துக்கிறதுக்கு என்ன தேவை? எனக்கு என்னமோ இந்த பையனே துளசிக்கு கரெக்டா இருப்பான்னு தான் தோணுது. ஒரு தடவை நீ கூப்பிட்டு பேசி பாராய். நான் எதுக்கு கூப்பிட்டு பேசணும்? இல்ல, நல்ல பையனா இருக்கான், நல்ல குடும்பம் வேற, நல்ல வாழ்ந்த குடும்பம். இப்போ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பம் தான். கை நிறைய சம்பாதிக்காரு, டவுரி வேண்டான்னு சொல்லியாரு, வரதட்சணையே வேண்டான்னு சொல்லியாரு. அப்புறம் என்ன?
பெரியவிய நீங்க எல்லாரும் பேசி கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதுதானே? அப்ப உனக்கு எனக்கு என்ன, எனக்கு சம்மதம் தான். நீங்க எனக்கு இன்விடேஷன் வச்சா நான் கண்டிப்பா வருவேன். நான் மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி வியான், நாங்க 3 பேரும் கண்டிப்பா இருப்போம். முந்தியெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவேன், அது பிறவைக்கு வருவேன். ஆனா துளசிக்கு கல்யாணத்துக்கு வரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிலம் இறந்து போதுக்கு முந்தி உங்க பிள்ளைங்க கூட எல்லாம் நான் ரொம்ப பேசியது கிடையாது. இப்ப பேசி எடுத்து இருக்கிறதுனால வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா குடும்பமா வருவோம். நான் வரமாட்டேன்னு நினைக்காதுங்க, கண்டிப்பா வருவேன். அது பிறவைக்கு கல்யாண செலவுக்கு ஏதாவது ரூபாய் தேவைப்படுதுன்னா கேளுங்க. தேவைப்படுது. அர்ஜுன் இந்த மாப்பிள்ள வேண்டான்னு முதைய சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேலே இவனே என்னத்துக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கான்? வேற மாப்பிள்ளையா இல்ல ஊர் உலகத்துல? அவிய டவுரி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாவதான். அது அவிய பெருந்தன்மை. ம். இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து ஏதாவது செய்யணும்லாம். செய்யுங்க. அதான் செய்யறதுக்கு தான் இப்ப தானே சொன்னேன், செலவுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா கேளுங்க அப்படின்னு. அவிய 200 பவுன் நகை, அது பிறவைக்கு 4 ஏக்கர் நிலம் எல்லாம் கேட்டாவ. நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இப்ப அவிய டவுரியே வேண்டான்னு சொல்லியாவ. அதுக்குன்னு சொல்லிட்டு அவிய ஆசைப்பட்டதை கொடுக்காம இருக்க முடியுமா? மண்டை முழுக்க மூளைதான் போலயே. அதான் அவிய ஆசைப்பட்ட 200 சவரன் நகையும் 4 ஏக்கர் நிலத்தையும் கொடுக்கலான்னு நினைச்சிருக்கேன். எப்படி நீ அதை தானே நினைப்ப? ஆமா, வரதட்சணே வேண்டான்னு சொல்லிட்டாவ. அதனால அவிய ஆசைப்பட்டதை கொடுத்து தானே ஆகணும். அதான் சொல்ல வரேன். நீ தானே சொல்லிக்கிட்டே இருந்த, நானும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்டே வரதட்சணை எதிர்பார்க்கல. அதனால உன் பொண்டாட்டிக்கிட்டே நீ எதிர்பார்க்கல. வருண் மாப்பிளையும் நம்மளுக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்கல. அதனால அவரும் நல்ல மாப்பிள. அது பிறவைக்கு உன் தங்கச்சிக்கு அமைஞ்சுதேன் ரோஹித் மாப்பிள. அவரே எதுவும் ஆசைப்படல. அதனால நீ நினைக்கத எல்லாம் செஞ்ச. இப்ப இந்த மாப்பிளையும் எதுவும் ஆசைப்படல. ஆனா பொண்ணு நல்லா இருக்கிறதுக்காண்டி அவிய ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம கொடுத்துதானே ஆகணும். நாளை பின்ன ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுல இதெல்லாம் சொல்லி காட்டி அது பெரிய சண்டையா வந்துடப்படாது கண்டியா? கரெக்ட் தான். அதான் நீ இந்த முடிவு தான் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு சாரா மாதிரி துளசி உன் தங்கச்சி தானே. அவிய கேட்டதா செஞ்சிருங்க. என்னால முடியாது. அவியதான் டவுரியா ஆசைப்படல. நான் செய்யணும்னா ஒரு 25 சவரன் நகை, ஒரு 10 சென்ட் நிலம், அது பிறவைக்கு கையில ஒரு 2 லட்சம் கொடுக்கேன். போதும்னா சொல்லுங்க, இந்த மாப்பிளையே முடிச்சிருவோம். அது எப்படி? நான் தான் சொன்னனே, வரதட்சணே வேண்டான்னு சொன்னாவல்னா நானா விருப்பப்பட்டதை கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா உங்க இஷ்டம். ஆனா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. தங்கம், ஏன் அவனுக்கு தான் இந்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு முதைய சொல்லிட்டாங்களாம். சொல்லாம சொல்லிட்டான். ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே இல்லையா? நீ என்ன இந்த மனுஷனே பிடிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்ன பெரிய நல்லவன் அவன்? அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அப்பனா நீங்க என்ன செஞ்சியா? உனக்கிட்ட எல்லாம் பியாசதுக்கு எனக்கு தம்பில்ல. இங்க பாரு அர்ஜுனு, அவிய ஒன்ன வேண்டாம் சொல்லிட்டாவ. இப்ப நீ நினைக்கிறத செய்யலாம். சாராக்கு செஞ்ச மாதிரி செய். ஏன் இப்ப யோசிக்க? என்னால அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது. பொண்ணுக்கு அம்மா நீங்க, பொண்ணை பெத்தவரை இந்த பக்கத்துல நிக்காரு. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சலாம் என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதான் சேர்த்து வச்சிருப்பீங்களே. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அது பிறகு இதுக்கு எனக்கிட்ட வந்து கேக்குறியா? சரிப்பா சரி. உனக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லதான். உன் வீடு உன் வீட்டுலதான் நாங்க இருக்கோம். ரோஹிதா பேசி இருந்தது என் பொண்ணு துளசிக்குதான். ஒட்டு மொத்தமா இந்த வீட்டுல இருக்கவி எல்லாரும் சேர்ந்து உன் தங்கச்சிக்காரையும் பல்ல இழிச்சி அந்த மாப்பிளைய வளைச்சு போட்டுட்டியா? இப்போ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி நல்லா தானே இருக்கான். என் மொவ துளசிக்கு கல்யாணம் ஆகியது வரைக்கும் உன் தங்கச்சிக்காரி புருஷன் வீட்டுல இருக்காண்டா. அவளை இங்கே கூட்டுவான், இங்கே இருக்கட்டும். அப்பதான் என் வழியும் உனக்கு புரியும். நான் என் மோளுக்கு பார்த்த மாப்பிளைய அப்படியே வளைச்சு போட்டுக்கிட்டு இப்ப என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல யாரும் கிருங்கல. அப்போ உன் தங்கச்சி வாழாம இங்க வந்து இருக்கட்டும். நல்ல ஞாபகம் இருக்கட்டும். அவளை என் பொண்ணுதான். சாராவன் என் பொண்ணு. நான் பெத்த என் பொண்ணு. இவன் தான் முக்கிய குற்றவாளியே. அப்ப செய்ய மாட்டேன். கல்யாணத்துக்கு நான் குடும்பத்தோட வருவேன், ஆசீர்வாதம் பண்ணுவேன். குடும்பமா வந்து நல்லா சாப்பிடுவோம். செலவுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க, தாரேன். இந்த 4 ஏக்கர் எழுதி வைக்கிறது, அது பிறவைக்கு 200 சவரன், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. இதுக்கு மேல இத பத்தி பேசி என்ன சிறப்படுத்திக்கிட்டே இருந்தியால்னா நான் முதல்ல கடைசிமா சொல்லேன், உங்களை இந்த வீட்டுல இருத்தி இருக்கதே எனக்கு பிடிக்கல. மொத்தத்தையும் வாரி கட்டிக்கிட்டு இப்ப நீங்க இந்த வீட்டை விட்டு போனாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தடுக்கவே மாட்டேன். வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரதே கொஞ்சம் நிம்மதி காண்டிதான். சாப்பிடறதுக்கு வர சமயம், வீட்டுக்குள்ள யாருனதான், வெளியே போற சமயம், இப்படி சும்மா ஓயாம என்ன தொல்லப்படுத்திக்கிட்டே இருந்தியான்னு வச்சுக்கிடுங்க. பறக்கி வாரி கட்டிக்கிட்டு நீங்க தாராளமா போலாம். நீங்க பெத்த உங்க மொழிக்கு என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்ல. ஒயாம அவனுக்கிட்ட போய் 200 சவரன்ல போடு, 4 ஏக்கர்ல எழுதுவேன்னு கேட்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்ல. நம்மளாலே நம்ம புருஷனாலையும் அவன் அம்மா பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு ஞாபகத்துல வரல. உன்னால அவன் தங்கச்சியும் கஷ்டப்படுத்தல உனக்கு ஞாபகத்துல வரல. எப்படி அவனுக்கிட்டே போய் கேட்க? கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லையா? என்ன செய்யுது? எல்லோல புத்தி இருந்திருந்தா இந்த சொத்து பத்தெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கான். உங்களுக்கு புத்தி இல்ல, அதான் கல்யாணம் பண்ணியலே அர்ஜுனுக்கு அம்மாவ. அந்த பொம்பளை சாவதுக்கு முந்தி புத்திசாலித்தனமா இருந்திருக்கு. மொத்த சொத்தையும் நல்ல நியாக்கா அவிய மோனுக்கு பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை பாட்டுக்கு போயிட்டு இப்ப நானும் என் பிள்ளைல தான் கட்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த சொத்தெல்லாம் என் புருஷன் சம்பாதிச்சதோ இல்ல உன் புருஷன் சம்பாதிச்சதோ இல்ல, மொத்தம் அர்ஜுனுக்கு அம்மாக்காரிக்கு அப்பா சம்பாதிச்சது. அப்பனா சொத்து உரிமை கொண்டாட வேண்டியது அவனும் அவன் தங்கச்சிக்காரியும் தானே. நல்ல வியாழ அந்த புண்ணியவதிக்கு முன்னமே உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. அதான் வருங்காலத்துல என் பிள்ளைகள் கட்டப்பட்டிருப்படாது.
யாருக்கிட்டையும் கை நீட்டி நின்றப்படாதுன்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் அர்ஜுனுக்கு பியார்ல எழுதி வச்சா. இல்லனா என்னைக்கோ வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருப்பியே. இந்த பொம்பளை கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. என் அம்மாவை மரியாதை இல்லாம பேசினேன்னு வச்சுக்கான். அப்படியே பொங்கி எழும்பிடுவான். காலகாலமா அவ இததான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்ல, இப்ப வந்துட்டான். அண்ணே ஒரு நிமிஷம். என்ன துளசி? என்ன உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஃபீஸ் ஏதாவது கட்டாம இருக்கா? டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா? அதெல்லாம் இல்ல அண்ணே, அதெல்லாம் நீ கரெக்டா கொடுத்துருவேல கேட்காமலே. வேற என்ன? எனக்கு தெரியும் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லதான். இப்ப நிலநன்ன இறந்ததுக்கு பிறகு உனக்கு கவினை மட்டும் பிடிக்கும். கண்டிப்பா என்ன அக்காவெல்லாம் உனக்கு பிடிக்காதுதான். நிலநன்னா உனக்கு பிடிக்கும் தான், ஆனா நீ பேசி பழகினது கூட இல்ல. என்னெல்லாம் உனக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே தாண்டி அம்மா இந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கச்சுலாம் எனக்கு இவ்வளவு செய்யணுமான உனக்கு கோவம் வரும்ல. ஆனா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலண்ணா, நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்ல. ஏன் துளசி, இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணே நான் அப்படி அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். அம்மா எனக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒரு பையன், அவரு கருப்பா செவப்பான்னு தெரியாது, நிறைய சொத்து இருக்கதா அம்மா சொல்லியாவ. அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப கல்யாணம் வேண்டாம் தான். ஆனா என்ன கொஞ்சம் கூட பிடிக்காத உனக்கிட்ட வந்து அதை செய் இதை செய்யு அம்மா சொல்லும் போது எனக்கே அது அசிங்கமா இருக்குனே. நீ ஒன்னும் என்ன தப்பா எடுத்துக்கிடல. துளசி, உன்னை பிடிக்காதுன்னு யார் சொன்னது? என்ன இருந்தாலும் நீங்க வேற நாங்க வேற தானே, அப்படிதானே? நான் எதுக்கு உங்க அம்மா கிட்ட நீங்க பெத்த பொண்ணு தானே, நீங்களே பாத்துக்கிடுங்கன்னு சொன்னேன்னு தெரியுமா? இப்பே 200 சவரன் கேக்கான், 4 ஏக்கர்னால கேக்கான். அவன் கேட்டது என்ன, அதுக்கு மேலாவே எனக்கு செய்ய முடியும். ஆனா தனக்கு வர போற பொண்ணு மூலமா சம்பாதிக்கிறதுக்கு நினைக்கிறான். இப்படிப்பட்டவன் ஃபியூச்சர்ல உன்ன நல்லா பாத்துப்பான்னு நினைக்கிறியா? அப்பப்ப கேட்க மாட்டான். உங்க அம்மா வீட்டுல தான் நிறைய நகை இருக்கேன், நிறைய சொத்து பத்து இருக்கேன், எல்லாம் உங்க அண்ணனுக்கு பேர்ல தானே இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கே அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய செஞ்சாரு, அதனால அதை வாங்கிக்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா, அப்படி இல்லன்னா உனக்கு இங்க இடம் இல்ல அப்படி இப்படின்னு உன்னை கொடுமைப்படுத்துறவனா இருந்தா நீ சந்தோஷமா இருந்துருவியா? இப்ப சாராவை எடுத்துக்கா, கண்டிப்பா காசு பண்ண விஷயத்துல அவளை தொல்லை பண்ணவே மாட்டாவ. வேற 1008 பிரச்சனை இருக்கதான், ஆனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இப்பவும் உங்க அம்மா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காவ, ரோஹித உனக்கு பார்த்தாவ, ரோஹித உனக்கு பார்த்தாவ அப்படின்னு. ரோஹித உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா நீ சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டேன். அது இப்போ உங்க அம்மாக்கு தெரியல. எனக்கு தெரியும் அண்ணே. தெரியும்ல, எனக்கு தெரியும் துளசி, உனக்கு எப்ப நல்லது செய்யணும் அப்படின்னு. நீ நல்லா படிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வேலைக்கு போ. பொண்ணுங்க எப்பவுமே சொந்த கால்ல நிக்கணும், எப்போ எவனையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. அந்த வகையில உன் ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வேலைக்கு போனேன்னு ஆசைப்பட்ட பத்தியா, அதை பண்ணு. உனக்கு எப்ப என்ன நல்லது செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் செய்வேன். அது பிறகு கேட்டியேன், கவினை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும், மத்தவங்க யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. கவினை என்கிட்ட பேசின மாதிரி நீயா இருக்கட்டும், உங்க அக்காவா இருக்கட்டும், நிலனா இருக்கட்டும், யாரும் இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசினது கிடையாது. நிலன் ஏதாவது நல்லது கெட்டதுன்னா என்கிட்ட வந்து பேசுவான். உங்க அக்கா எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட பேசினதே கிடையாது. இல்ல பேசினாலும் நீதான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? ஒருவேளை உங்க அம்மா எங்க அம்மாவோட இடத்துல இருந்தாவன்னு வச்சுக்கான், நீங்க எல்லாரும் எங்க கிட்ட சாதாரணமா பேசுவீங்களா? ஐ மீன் உங்க அம்மா என்னோட அம்மாவால பாதிக்கப்பட்டிருந்தா சாதாரணமா பேச வருமா? இந்த வீட்டுல நானும் என் தங்கச்சி அனுபவிக்க வேண்டியது எல்லாமே உங்க 4 பேருக்கும் கிடைச்சது. ஏதாவது சின்ன சந்தோஷம் நாங்க அனுபவிச்சிருப்போமா? ஒரு கோயில் திருவிழாக்கு எங்களை கூட்டு போயிருப்பாவலாம். அப்போ அப்படிதான் துளசி இருக்க முடியும். நிலன் இருந்ததுக்கு பிறகு கவினா தானா வந்து பேசிக்கிட்டே இருந்தான். நான் அமைதியா இருந்தாலும் என்ன மாத்தினதே அவன் தான். இல்லனாலும் உனக்கு என்ன அக்காவெல்லாம் ரொம்ப பிடிக்காதுல்ல. என்ன அண்ணான்னு கூப்பிடுறவங்க எல்லாம் நான் லிமிட்டா பேசினாலும் என்கிட்ட அதிகமா பேசிருப்பாவ. இப்போ வரன் வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு நிக்காளே சாரு, அவள்கிட்டே நான் லிமிட்டா பேசினாலும் அவ அண்ணா அண்ணான்னு உரிமையா தான் பேசுறா. அதனாலே சாரா மாதிரி அவகிட்ட பேசுறேன். ஆனா நீ அஞ்சு எல்லாம் அப்படி கிடையாதுல்ல. பயந்துதான். துளசி, எனக்கு உங்க 4 பேரையும் பிடிக்கலன்னு வச்சுக்கான், அஞ்சோட கல்யாணத்துக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணிருக்க மாட்டேன். நீயே எங்க இடத்துல இருந்து யோசிக்கணும்ல. இல்ல அக்காவை கூட நீ ஒரு நாள் திட்டினல. உன் அக்காவை நான் எனக்கு திட்டினேன்? இல்ல இதுக்கு முன்னாடி திட்டிருக்கேன். உங்க பொண்ணும் பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இங்க ஜாலியா இருந்திருக்காலாம் அப்படின்னு. ஆமா சொன்னந்தான், அதுக்கு நான் வருத்தப்படவே மாட்டேன். என்னமோ உங்க அம்மா சொல்ல வச்சாவள்னா என்னமோ சொல்லதான் செய்வேன். என் பொண்டாட்டியே தப்பா பேசினாவ, அப்போ இந்த வீட்டுல அவங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், என் தங்கச்சி என் ஒய்ஃபுக்கு இன்னொரு நியாயமா? அவளுக்கு புரியணும்ல, அவங்க பொண்ணுன்னு வரும்போது ஒரு நியாயம், மத்தவங்கன்னா இன்னொரு நியாயமா? அதனால பேசினதான். என்னமா அவிய தியாவை தப்பா சொன்னாவள்னா நான் பேசதான் செய்வேன். அஞ்சு காலேஜ் லைஃப்ல நல்லா தானே என்ஜாய் பண்ணா, அவளுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டுல. அதே மாதிரி தியாக்கு வருண் ஃப்ரெண்டு, அவங்க பொண்ணு அவங்க அசிங்கப்படுத்தல, அப்ப அதெல்லாம் சரின்னு தானே பட்டுது. தியா வருண் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது மட்டும் தப்பா? சொல்லதான் செஞ்சேன், என்னமா சொல்லதான் செய்வேன். அதுக்கும் சொல்லிக்கிட்டு நான் அஞ்சு தப்பா சொல்லலையே, அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொன்னேன். இங்க பல பேர் அப்படித்தானே இருக்காவ. அவியலுக்கு வந்தா ரத்தம், மத்தவியலுக்கு வந்தா தக்காளி சட்னி. அவிய பொண்ணுனா என்ன வேணாலும் செய்யலாம், வீட்டுக்கு வந்த மருமகனா எல்லாம் அப்படியே தலைக்கீழா மாறிடும்ல. சிலருக்கு புரிய வைக்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும். இந்த வீட்டுல உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு, என் வீடு அப்படிங்கறதுனால உனக்கு ஏதாவது ஃப்ரீடம் கொடுக்காம இருக்கணும். அஞ்சுக்கும் எல்லா ஃப்ரீடம் இருந்தது, என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஃப்ரீடம் கொடுக்காம இருந்திருக்கணும். அவ இஷ்டத்துக்கு அவ இருந்தா,
அதே மாதிரி எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கா. அவ இஷ்டத்துக்கு அவ இருப்பா. அவ தப்பு செஞ்சாள்னா கண்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் இல்லையே துளசி. இப்போ இல்ல எப்பவும் சொல்லுவேன், உங்க அம்மாக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா உங்க 4 பேருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதான் உங்க அப்பா இருக்காரே, அப்போ எங்களையும் உனக்கு பிடிக்குமானே? அது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அதுக்கு நான் சம்மதிக்கல அப்படிங்கறதுனால உங்களை பிடிக்காதுன்னு இல்ல. 5க்கு வருண மாப்பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு வருண பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு வேலை தெரிஞ்சிருந்துன்னா அந்த கல்யாணத்தையே நடக்க விட்டுருக்க மாட்டேன். எது? இல்ல ஏற்கனவே அங்க அகல்யா பிரச்சனை போயிட்டு இருந்து பத்தியா, அதான் 5 வர கல்யாணம் ஆகி அங்க போனதுக்கு பிறகு நிறைய கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருப்பாளா, அதை மீன் பண்ணி சொன்னேன். ஓ சரி நீ அதை பத்தி இதை பத்தியும் கவலைப்படாத. நல்ல படி, உன் வேலை படிக்கிறது மட்டும்தான். உனக்கு எப்ப மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா நீ சந்தோஷமா இருப்பான்னு மட்டும் நினைக்காத. சரிண்ணே, நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும். சரி நான் அப்புறமா வரேன். அண்ணையா திடீர்னு இப்படி சொல்லுச்சு? வர்ணத்தான பத்தி தெரிஞ்சிருந்தா அக்காக்கும் அத்தானுக்கா நடந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டானா? இது என்னங்கடா புது குழப்பமா இருக்கு. இல்ல அகல்யாவை நினைச்சுதான் பேசிக்கிட்டு போறானா இருக்கும். சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு இவனை விட்டுறக்கூடாதுன்னு தான் நிக்கிறா. தப்பிக்க வேண்டியது உன் பொறுப்பு. இவளுக்கிட்ட மட்டும் ஏதாவது வாய விட்டேன்னு வச்சுக்கான், அது அப்படியே வருண் வீட்டுக்கு போவோம். வருண் காத்துக்கு போகலைனாலும் ஆனந்தியமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு A to Z அங்க போகும். ஏங்க என்ன காலமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, நான் உள்ள வரும்போது என்னம்மா வீட்ல யாரும் இல்லையாமா, இந்த நேரத்துக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டியா? அது யாரு? நீ யாரை உன்ட இதுக்கு எல்லா விஷயமா நான் சொல்லணும்? நான் யாரா? நான் இந்த வீட்ல இருக்கிறது வரைக்கும் கேள்வி கேட்கதான் செய்வேன். எப்ப என் வீட்டு படியை தாண்டியோ அப்பவே உனக்கு எனக்கு இருந்த எல்லா சம்பந்தமும் முடிஞ்சு போச்சு. அதனால எனக்கிட்ட கேள்வி கேட்க உரிமையெல்லாம் வச்சுக்கிடாத. ஓம் அந்த அளவுக்கு வந்துட்டான். அப்ப யாருன்னு சொல்ல மாட்டியா? முடியாதுடி. மோகன இன்னைக்கு தூங்குடி. எப்படி உங்க போன் பாஸ்வேர்ட் எடுத்து அது யாருன்னு கண்டுபிடிக்கன்னு மட்டும் பாருங்க. என்ன ரொம்ப நேரமா யோசிக்கியா? என் பலவு எனக்கு நேரம் ஆகுது. இப்பதானே வந்தியா? அதுக்குள்ள என்ன அவசரம்? அது ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எனக்கு வெளியே போனோம். அதுக்கு முந்தி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோ ஆரம்பிச்சிட்டாளா? என்ன அந்த சாருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இது அதான் வருண் வீட்ல வேலைக்கு சேர்ந்திருக்கலாம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கூறு கட்டவில்லை. சந்தேகப்படுறியா? அந்த பொண்ணு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணை வச்சு சந்தேகப்படுறியா? டியூப்லைட் மண்டையில மசாலா இருக்காடி உனக்கு? தியா, இந்த ஆளுக்குள்ள ஒரு மோசமான புத்தி இருக்கு. தான் கொஞ்சம் எகிர்னதா எதிரில நிக்கவே அமைதியாயிருவாவா அப்படின்னு இப்படிதான் இந்த வீட்டையே தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த முறை இந்த ஆளு எகிர்னாலும் நீ வாய்ஸ கம்மி பண்ணக்கூடாது. அந்த ஆளுக்கு மேல நீ எகிர கத்துனதா நீங்க தான் சரியா? நானே இப்ப சந்தேகப்படலையே. அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன். அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறா. ஆனா அவ வேலை பார்க்கறது வருணுக்கு வீட்ல. அது எப்படி உங்களை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவா? எப்படி நம்ம வியானுக்கு அவளை தெரியும்? ஏன்னு கேட்டா நீதானே எனக்கு சந்தேகப்பட்டேன். கவினா இருக்கோம், கவின் மூலமா தெரியுமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இல்ல அது அப்ப. இப்ப என்னமோ உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எது சந்தேகமா? வருண் குழந்தைக்கு உடம்புக்கு முடியல, நீங்க குழந்தைக்கு மாமா, நான் குழந்தைக்கு அத்தை. நம்ம பதறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனந்தி அம்மா அவளுக்கு பாட்டி, வருண் குழந்தைக்கு அப்பா. அவன் போதையில தள்ளி விட்டுருந்தாலும் அவனுக்கு ஐரக்க மேல அக்கறை பாசம் எல்லாம் இருக்கு. அது எப்படிடி அவன் என்னதான் செஞ்சாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண தோணுது? அது அவன் ரொம்ப நல்லவன். இது அவன் நல்லவன், நான் கெட்டவன். இப்ப நான் உங்களை லிஸ்ட்லயே சேர்க்கலையே. இப்ப நம்ம எல்லாரும் நிக்கோம். பிள்ளைக்கு முடியல, எல்லாரும் பதறியும் சரி. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு படி மேல போய் அந்த சாரு புதக்கடின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சாரா மயக்கம் போட்டு விழுந்தா எந்த அளவுக்கு பதறவியலோ அதே போல பதறி இருக்குதியா. மொத்த ஆஸ்பத்திரி அதை பத்தி தான் பேசிச்சு. எது மொத்த ஆஸ்பத்திரி அதை பத்தி பேசலனாலும் 1-2 பேர் அதை பத்தி தான் பேசினவன். இப்ப என்னடி அதுக்கு? ஏன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்ததுன்னா நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். அந்த பொண்ணு வேலைக்கு வந்திருக்க பொண்ணு. வீட்டுல வேலை செய்ய பொண்ணுக்கு எப்படி டிரைவிங் தெரியும்? எப்படி கார் ஓட்டுவா? ஏன் வீட்டுல வேலை செய்ய பொண்ணுனா கிச்சன்ல மட்டும் தான் நிக்கணுமா? கார் ஓட்டுறதுக்கெல்லாம் தெரியக்கூடாதா? தெரியல, எனக்கு கார் ஓட்டுறதுக்கு ஆசை வந்துச்சு. இது நிஜமாவே டியூப்லைட் தான். இப்ப அது எங்க மேட்டர் கிடையாது. எல்லாரும் பிள்ளை குணமாகி சென்னான நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா யாரையும் உள்ள அனுப்பாம அந்த சாருவை மட்டும் நீங்க உள்ள அனுப்புனியா? சாரு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்ன? எனக்கு இப்ப பதில் வேணும். வருஷ கணக்கா உங்க வீட்டுல இருந்த 5வே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்பதான் துளசிக்கிட்டே 1-2 வார்த்தை பேசுதியா? அந்த பொண்ணுக்கு ஏன் நீங்க பாவ பரிதாபம் பாக்குதியா? யாரவே காடு மெண்டல் கிறுக்கி. அவ அப்பதான் ஐராக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்தா. அதான் நீ போய் பாருமான்னு சொன்னேன். நீ சொல்ல மாதிரி ஐராவோட பாட்டி அப்பா எல்லாருக்கும் அக்கறை இருந்தனா நம்மள யாராவது ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கணும்ல. யார் மயக்கம் போட்டு விழுந்தாங்களோ அவங்களுக்கு தான் குழந்தைக்கு மேல அதிக பாசம். அதான் போய் பாருன்னு சொன்னேன். லாஜிக்கா லாக் பண்றாரே. என்ன லாஜிக் எல்லாம் கரெக்டா இருக்கா? இல்ல உள்ள போனதுக்கு பிறகு
அந்த பொண்ணு சாரு உள்ள போனா நீங்களும் அவ பரமே போனீங்களே, உள்ள போய் என்ன பேசுனீங்க? அண்ணன் தங்கச்சியா கூட இருக்கலாம். இது சரிப்பட்டு வராது அர்ஜுன். ஓ இதுதான் கையில எடுத்துடா, வேற வழியே இல்ல. என்ன கிட்ட வராரு? ஓய் குல்ஃபி. என்ன குல்ஃபியா? ஏன் குல்ஃபி, ஏன் பிடிக்கலையா? இல்ல, எப்பவும் குண்டச்சின்னு தானே சொல்லுவீங்க. அது அப்போ ஏன்னா நம்ம ரெண்டு கதையிலயும் எப்ப பார்த்தாலும் குல்ஃபி ஜில்லு இதே பார்த்து பார்த்து ஆடியன்ஸுக்கு புளிச்சு போயிருக்கான். அதான் ஒரு சேஞ்சுக்கு குண்டச்சி இப்ப மட்டும் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கிட்டேன்ல, அதனால இப்ப என்ஜாய் தான் பண்ணுவாங்க. ஐயா, மடக்க பாக்குறாரு. கையெடுங்க அர்ஜுன். மதம், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்விக்கு பதில் தானே சொல்லிருவோம். தியோ 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 ஏமாத்துறாரு, நம்பாத. இப்ப என்ன மன்னிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, கோவம் அப்படியேதான் இருக்க. நீ தேவையில்லதான். யோ விடியா. ஐயோ என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஆமாண்டி, உன்னை ஏமாத்த பாக்க. நான் இப்ப எல்லாம் ஏதாவது எடக்கு மடக்க கேள்வி கேட்ட உடனே அந்த கதையை தசை திருப்பதுக்கு என்னென்னமோ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலையெல்லாம் பாக்குதியா? எனக்கு சம்மந்தம் இல்லாத வேலையா? ஆமா, நீங்க யாரு? பொண்ணுங்களை மதிக்க வரல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஆனா 2 நாளா இல்ல, 2 நாளா உங்க நடவடிக்கை சரியில்லதான். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து உங்க கேரக்டருக்கு சம்மந்தம் இல்லாத வேலையெல்லாம் பாக்குதியா? அதான் நீயே சொல்லிட்டியே, எடக்கு மடக்கான கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். வாண்டேன்னு தப்பிக்கிறதுக்கு எனக்கு வர வழி தெரியல. தள்ளுறீ, எனக்கு நேரம் ஆகுது. இப்ப என்ன கிளம்பி ரெடியாகி வேட்டைக்கா போறாரு? முதல்ல நீ இன்னைக்கு நைட்டு தூங்கு. எப்படி போன் லாக் எடுத்து காலமே யாரு கூட பேசிக்கிட்டு இருந்தியான்னு கண்டுபிடிக்கேன்னு பாருங்க. அது பிறகு இருக்கு உங்களுக்கு. தியானா யாருன்னு காட்டேன்.